வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. கடந்த குரூப் 4 தேர்வு பார்த்தீங்கன்னா தமிழகமெங்கும் உள்ள மாணவர்கள் அருமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் காஞ்சி எக்ஸலன்ட் பயிற்சி மையத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இல்லை மாட்ரேட்டாக இருந்தது, ஒரு சிலர் ரொம்ப ஈஸியாக இருந்தது, சிம்பிளாக இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் கண்டிப்பாக கட் ஆஃப் இருக்கும், ரைட்டா? ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக உண்மையாக இருக்கட்டும், ரைட்டுங்களா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எழுதின மாணவர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெற்றியை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பட் ஒரு சில மாணவர்கள் ஓகேங்களா, ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக படிச்சிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணலாம், ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நம்மளுடைய நேச்சர் தான். ஓகேவா? நம்ம பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சு அன்னைக்கு மதியத்திலிருந்தே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 165க்கு மேலே 170க்கு மேலே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி, உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம், ரைட்டுங்களா? ஸோ குரூப் 2 மற்றும் 2A வாங்க படிக்கலாம், இதுதான் நம்மளுடைய தலைப்பு, ரைட்டுங்களா? ஸோ இதை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ், ஓகே, ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம், ரைட்டா? ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வில் ஓகேவா, ஸோ நம்ம வெற்றியை அடையக்கூடிய நண்பர்களுக்கும், ரைட்டா? ஸோ வெற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நெக்கில் மிஸ் ஆகுது சார், ஒரு சின்ன ஒரு எட்ஜில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்ற நினைக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வெற்றி ஒரு வேளை தவறி போகுது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு வெற்றி காத்திருக்குன்னா அதுதான் டிஎன்பிஎஸ்சி வழங்கின கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுடைய குரூப் 2 மற்றும் 2A. அது ஏன் சார் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறீங்க? ஓகேவா? ஏன் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்த குரூப் 2 இல்லை குரூப் 4லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம், ரைட்டா? பல மாணவர்கள் ஓகேவா, ஸோ இன்னைக்கு பல வெற்றியாளர்கள், ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய பல வெற்றியாளர்களை நீங்கள் யாரை வேணாலும் சந்தித்து பேசுங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க முதல் முயற்சியில் சந்தித்த ஒரு தோல்வியானது அடுத்த முயற்சியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவங்களுக்கு தேடி கொடுத்துருக்கும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமே. என்னுடைய நண்பர், ஓகேவா, நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் படித்தோம். என்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா அவரால் கிளியர் பண்ண முடியல, சரிங்களா? ஈவன் இன்டர்வியூ போஸ்ட்டில் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவரால் கிளியர் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் குரூப் 1ல் கிளியர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அப்போ குரூப் 2வே கிளியர் பண்ண முடியாதவர் எப்படி குரூப் 1 போனார்? ஓகேவா? யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி தான் யாருன்னா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, உங்களையே லோவாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலோ இல்லை ஈவன் தான் குரூப் 4ல் சக்ஸஸ் ஆகிட்டு போகக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கூட உங்களால் குரூப் 2 நல்லா சிறப்பாகவே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தும். ஓகேவா? ஏன் சார் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறீங்க, நீங்களும் மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்காக சொல்கிறீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஓகேவா? மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் நம்மளுக்கும் காஞ்சி எக்ஸலண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஏன்னா உண்மையை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். இது கடந்த நம்ம டெஸ்ட் சீரீஸ்லையும் சரி, வீடியோஸ்லையும் சரி, அதற்கான எவிடன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? சரி, எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்களா, ரைட்டா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வரக்கூடிய குரூப் 2ல் மற்றும் 2Aல பார்த்தீங்கன்னா சில சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருக்காங்களா? அப்போ குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூன்ற விஷயத்தை தூக்கிட்டாங்களா, ரைட்டா? அப்போ குரூப் 2 பார்த்தீங்கன்னா போகக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதிட்டிங்கன்னா போதும். அது மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சர்வீஸ் தான், ரைட்டா? குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்னு முன்ன சொன்னது இப்போ அந்த இன்டர்வியூன்ற ப்ராசஸ் கிடையாது. அடுத்தது வாங்க 2A. ஓகேவா? ஸோ குரூப் 2A இப்போ இதுக்கு முன்னாடி போன குரூப் 2 ஓகேவா எழுதின நம்மளுடைய பயிற்சி மையத்தை சேர்ந்த பல மாணவர்கள், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கீங்க. ஓகேவா? இன்றைக்கி பல்வேறு துறைகளை பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? சமீபத்தில் நடந்த கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணியாச்சு, ரைட்டா?
பட் நம்ம பயிற்சி மையத்தில் படித்தவர்களும் சரி, இல்லை வெளி பயிற்சி மையத்திலும் படித்தவர்களும் சரி, ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தமிழ் மீடியத்தில் எக்ஸாம் எழுதணும், நாங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதுனால வந்து எங்களது சரியாக மார்க் வரல சார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில டிராபேக் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஓகேவா? பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆழ்ந்து ஆராய்ச்சியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. கண்டிப்பாக தமிழ் வழி மாணவர்களும் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. இந்த 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒரு 20-25 பேர் நம்மளே நம்ம இன்ஸ்டியூட்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் மெயின்ஸ் எழுதி கிளியர் பண்ணி போனவங்க தான். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம லோவாக ஃபீல் பண்ணியிருப்போம். ஓகேவா? உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு வரப்பிரசாதம் டிஎன்பிசி கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2Aல டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் கிடையாது. ஓகேவா? ஒன்லி அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் தான். அப்படின் போது ஏபிசிடி கொள்குறி வினாக்கள் தான். இப்போ நம்ம எப்படி இப்போ குரூப் 4 நீங்கள் எப்படி அட்டன் பண்ணிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி தான் 2A உடைய மெயின்ஸும் இருக்க போகுது. ஓகேவா? த சேம் ப்ரிலிம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ஜெக்டிவ் ஏபிசிடி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4ல போட்டிங்களோ குரூப் 2A மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் பண்ண போகிறீங்க. ரைட்டா? அப்போ நான் உக்காந்து பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்கட்டுமா, இங்கிலீஷில் படிக்கட்டுமா, என் ஹேண்ட் ரைட்டிங் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, அப்போ என் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருக்குது, இல்லை நான் நல்லா படித்தேன், என்னோட அரைக்குறையாக படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்ததுனால உள்ளே போயிட்டாங்க, இல்லை இங்கிலீஷில் பண்ணதுனால உள்ளே போயிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஓகேவா? பட் இயர் ஆஃப்டர் வரக்கூடிய குரூப் 2 உங்களுக்கு அந்த பிரச்சனையே கொடுக்காது. ரைட்டுங்களா? ஏன்னா இனிமேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2Aல டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் கிடையாது. அதாவது எழுதக்கூடிய பேராவை எழுதக்கூடிய அந்த மெயின்ஸ் கிடையாது. ஸோ இங்கேயும் போக போகிறோம், ஜஸ்ட் ஏபிசிடி தான் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண போகிறோம். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் இதை நான் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் மாணவர்கள், ஓகேவா, தமிழகம் எங்கும் உள்ள மாணவர்கள், நம்ம பயிற்சி மையத்தினுடைய முன்னாள் மாணவர்கள், இப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுதினவங்க, இல்லை இதுக்கு முன்னாடி போன குரூப் 2 எக்ஸாம் எழுதி மிஸ் ஆனவங்க, உங்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சி எக்ஸலன்ட் பயிற்சி மையம் பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். ரைட்டுங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஜூன் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையத்தில் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பயிற்சி தொடங்க இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது முழுக்க குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 16 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பைலிங்குலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ காஞ்சி எக்ஸலண்ட்னாவே கண்டிப்பாக நீங்கள் எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக பைலிங்குல் தான் உங்களுக்கு கிளாஸ் போட்டிருப்போம். ஸோ ஒன்லி தமிழ் மட்டும்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கிளாஸஸ் இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது ஜென்ரல் தமிழுக்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஜென்ரல் இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கடந்த முறையில் நம்மளுடைய மாணவர்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா 90+ சாதாரணமாக போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டஸான ஸ்டாஃபுங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கான பயிற்சி வழங்கிட்டு இருக்கும். ரைட்டா? அப்போது பைலிங்குலாக கிளாஸஸ் போகும், ஸ்ட்ரக்சர்டாக கிளாஸஸ் போகும். ஓகேவா? ஒரு பிளான் போட்டோம், ஒரு ஷெடியூல் போட்டோம் அப்படின்னா அந்த ஷெடியூல் கரெக்டாக போகும். நீங்கள் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து லாஸ்ட் நாள் வரைக்கும் இதுதான் ஷெடியூல்னால் அந்த ஷெடியூல் மாறாது. ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு தேர்வுக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண நேரத்தில் கிளாஸஸ் முடிச்சு கொடுத்துருவோம். ரைட்டுங்களா? தென் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயிற்சி மையத்தினுடைய வினாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% ஒத்து போயிருக்கு. ரைட்டுங்களா? இதற்கான எவிடன்ஸை நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? நம்ம என்னென்ன ஆங்கிளெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்டோமோ அந்த ஆங்கிளில் தவறாமல் டிஎன்பிசி அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது தீரன் சின்னமலையை பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ரைட்டுங்களா? ஸோ தீரன் சின்னமலையில் அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, 3வது ஸ்டேட்மெண்ட் ராங்காக கொடுத்துருப்பாங்க இல்லையா? இது எல்லாம் நம்ம பயிற்சி மையத்தில் சாதாரணமாக கேட்கப்பட்ட கேள்விகள். ரைட்டுங்களா? ஸோ இதே போல் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 2லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வித் டிஸ்கஷனோட கொண்டு போவோம். ரைட்டுங்களா? ஸோ இல்லை சார் இப்போ குரூப் 4 இப்போ நாங்கள் ஒரு மைண்ட் செட்டோட படித்தோம், அடுத்தது குரூப் 2 எங்களால் பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ஜென்ரல் தமிழ் அப்படியே தான் வரப்போகுது. ஓகேவா? ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% சிலபஸ் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எவ்வளோ? வெறும் 20% தான். அப்போ நீங்கள் படித்த அந்த தமிழ், நீங்கள் படித்த ஜென்ரல் ஸ்டடீஸ் இதை அப்படியே கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணுங்கள். ஓகேவா? இதை பண்ணவே ஈஸியாக நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸை நம்ம கிளியர் பண்ணிடலாம்.
ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் நம்ம போகும்போது குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், இல்லை 2A மெயின்ஸ்னால் நம்மளுக்கு அதுவும் தேவையில்லை. ரைட்டுங்களா. எகைன் வந்து கொள்குறி வினாக்கள் தான். ரைட்டுங்களா. ஸோ அதுக்குமே நம்ம ஒருங்கிணைந்த பயிற்சியை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா. அப்போ டெஸ்ட் பேச்சும் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ரைட்டா. அடுத்தது இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயிற்சி மையத்தினுடைய இன்னொரு சிறப்பான ஒரு ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இந்த குரூப் 2க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேட்ச் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அடுத்தது 1 இயர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயிற்சி மையம் இப்போ தொடங்க இருக்கும். ரைட்டுங்களா. ஸோ அது என்ன சார் 1 இயர் பேட்ச் அப்படின்னா, நீங்கள் ஒரு வருஷம் இப்போ இந்த ஜூனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் போகும். அப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ரைட்டுங்களா. இன்னொரு விஷயம், அது ஆரம்பத்தில் சொல்கிறது தான், ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு தேர்விலும் வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்கள் பயிற்சி மையத்தினுடைய உதவியை உங்களால் நாட முடியும். பயிற்சி மையம் உங்களுக்காக உதவும். ரைட்டுங்களா. அதனால் வந்து அந்த 1 இயர் பேட்சுடைய சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, இன்றைக்கி அந்த 1 இயர் பேட்சுடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் முடிக்கக்கூடிய நண்பர்கள், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து 21 ஏஜில் வந்து காலேஜ் நீங்கள் முடிக்கிறீங்க, டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த 1 இயர் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது கரெக்டாக 22 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சர்வீஸ் போயிடுவீங்க. ஓகேவா. அப்போ அந்த 22 வயசில் வந்து ஒரு யங் ஏஜில் நீங்கள் போய்ட்டு ஒரு பொசிஷனில் உட்காரீங்க அப்படின்னா ஒரு 32 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷனை உங்களால் ரீச் பண்ண முடியும். ரைட்டுங்களா. ஸோ அதுக்காக தான் அந்த 1 இயர் பேட்சை வந்து சைமல்டேனியஸாக வந்து நம்ம எப்பொழுதுமே நம்ம பயிற்சி மையத்தில் தொடங்கியிருப்போம். ஓகேவா. ஒரு சில பயிற்சி மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் மற்ற பயிற்சி மையங்களுக்கும் இல்லை இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாம் கால்ஃபர் வரும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்சஸ் போகும், டெஸ்ட் பேட்ச் போகும். ஆனால் காஞ்சி எக்ஸலண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு எக்ஸாம் இருந்தாலும் இல்லைனாலும் அனைத்து நாட்களிலும் 365 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வகுப்பு நடக்கும். ரைட்டுங்களா. நீங்கள் கடந்த 15 வருஷம் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பாருங்கள், ஒரு நாள் ஈவன் தான் கொரோனா காலகட்டத்தில் கூட வந்து தமிழ்நாட்டில் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் வந்து கிளாஸ் நடக்கல. ஆனால் காஞ்சி எக்ஸலண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்பயே வந்து ஜூம் மீட்டில் வந்து நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அப்போ அந்த நேரத்தை கூட உங்களை வந்து வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளாஸ் நம்ம வந்து எடுத்து கொடுத்தோம். அதனுடைய வெற்றியாளர்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளில் இன்றைக்கி பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ காஞ்சி எக்ஸலண்ட்டுக்கு வாங்க, உங்களுடைய அரசாங்க பணி இந்த கனவை வந்து பார்த்தீங்கன்னா நினைவாக்கிக்குங்க. ஓகேவா. உங்களுக்கான முழு ஒத்துழைப்பும் வழங்குவதற்காக காஞ்சி எக்ஸலண்ட் எந்த நேரமும் காத்துக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா. ஸோ மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வர ஜூன் 16ஆம் தேதி குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பேட்சஸ் கிளாஸ் பேட்சஸும் போகும், டெஸ்ட் சீரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 இயர் பேட்ச் அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து அனைத்து தேர்வுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா. ஸோ மெட்டீரியல்ஸ் ஆல்சோ போத் பைலிங்குலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா. ஸோ தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 10 வருஷம் அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ரைட்டா. ஏதோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் போன பேட்சில் படித்த ஸ்டூடெண்ட்டை வச்சு இந்த பேட்ச் அப்படியே கிளாஸ் ரன் பண்ணுவாங்க. ஓகேவா. காஞ்சி எக்ஸலண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த தவறை என்றைக்குமே செய்ய மாட்டோம். ரைட்டுங்களா. போன பேட்சில் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு 160 170 கிட்ட போட்டிருப்பான், போஸ்டிங் போயிருக்க மாட்டான் மேபி. ஓகேவா. இப்போ அவனை கூப்பிட்டு அப்படியே தமிழ் எடுக்க சொல்கிறது. ஓகேவா. இல்லை அவங்கள கூப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கிளாஸ் எடுக்க சொல்கிறது. பட் காஞ்சி எக்ஸலண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃபுங்களை மட்டும்தான் வச்சு நம்ம கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதற்கான சாட்சி தான் கிட்டத்தட்ட இந்த 15 வருஷத்தில் ஒரு 2500 to 3000 வெற்றியாளர்களை காஞ்சி எக்ஸலண்ட் வழங்கியிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க படிக்கலாம். உங்களுடைய குரூப் 2 கனவை வந்து நினைவாக்கி கொள்ளுங்கள். ஓகேவா. உங்களுடைய வெற்றிக்காக காஞ்சி எக்ஸலண்ட் உழைக்க தயாராக இருக்குது. எங்களோட இணைஞ்சு பயனாற்றுங்க. நன்றி, வணக்கம்.